கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 128 அதனுடைய 5வது வசனம். இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுது அதற்குரிய சீயோனிலிருந்து ஆசீர்வாதத்தை அனுப்புகிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ளுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அங்கே எழுதி வைத்திருப்பதையும், அப்படி அந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்யும் பொழுது அவனுடைய குடும்பம், அவனுடைய வாழ்வின் நிலைகள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்பதையும் இந்த சங்கீதம் நமக்கு விவரிக்கிறது. இங்கே ஒரு வார்த்தை அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் மறுமைக்குரிய பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதங்களானாலும் அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும் என்று ஸ்தோத்திர ஆண்டவர் விரும்புகிறார். அந்த தேவனிடத்திலிருந்து, அதான் சீயோனிலிருந்து என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மனித வாழ்விலே ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அவனுடைய பல வழிகளிலும் வருகிறது. ஆனால் சீயோனிலிருந்து கிடைக்கிற, அது தேவனிடத்திலிருந்து வருகிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மட்டுமே நிலையானதும், அது மகிழ்ச்சியை தரக்கூடியதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது மாத்திரமல்ல, தேவ சமாதானமும் தேவ மகிழ்ச்சியும் அடையக்கூடியதுமாக அங்கே காணப்படுகிறது. அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வெளிப்படும் என்றால், பொருளாதார நிலைமையிலே அல்லது உலகம் பார்க்கிற அளவிலே அப்படி மகிமையான அந்த ஆசீர்வாதம் என்கிறது இரண்டாவது. முதலாவது, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம் கர்த்தருக்குள் அது சமாதானமாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் என்கிற அந்த உறவின் முறையிலே அப்படி வேத வசனம் அங்கே வர்ணிக்கிறபடி திராட்சை செடிகளைப் போல, ஒலிவ மர கன்றுகளைப் போல அப்படி வளருவார்கள் என்று சொல்லியிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம், குடும்பம் தேவ சமாதானத்தோடும் தேவ ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவாய் காணப்படும். அதுதான் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுக்காய் அவரிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அதற்கு பிறகுதான் பொருளாதாரங்கள், உலக நன்மைகள் எல்லாம் அதற்கு பிறகுதான். அப்படியானால் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த முதல் ஆசீர்வாதம், குடும்பத்தை தேவன் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஐக்கியத்தினாலும் அன்பினாலும் ஒருமனப்பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி கரைபுரண்டோடுவதற்குரிய அந்த வாழ்வைத்தான் கர்த்தர் கொடுக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அந்த சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் அடைய வேண்டும். அதற்கு ஒரு நிபந்தனையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நிபந்தனை என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தேவனிடத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு உலகமும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். உலகத்தில் இருக்கிற அதிபதியாக இருக்கிற பிசாசானவனும் மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆனால் உலகமும் பிசாசும் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வேதனையோடு கூடிய ஆசீர்வாதங்கள். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் சமாதானமும் சுகமும் பலனும் நிறைந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு வேதம் நமக்கு சொல்லுகிற அந்த அடிப்படை விதிகளை நாம் கை கொள்ளுவோம் என்றால், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வழிகளில் அவர் என்ன வார்த்தையை கொண்டு வழிகளை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த வேத வசனம் காட்டுகிற வழிகளிலே நாம் நடப்போம் என்றால், நம்முடைய வாழ்விலும் சீயோனிடத்திலும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களால் நிரம்பி நாமும் மகிழ்ச்சியாய் வாழ இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே,
இந்த பரிசுத்தமான நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே, சியோனிலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு மகிமை நிறைந்ததாக இருக்கும் என்பதை சொல்லுகிற வேத பகுதி. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதையும் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு தேவ மனுஷனாய், தேவ பிள்ளையாய் நாங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுது சியோனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். உலகமும் பிசாசும் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் உண்டு. அது நிரந்தரமற்றவைகளும் கவலையும் வேதனையும் கண்ணியும் நிறைந்ததுமாயிருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானம், மகிழ்ச்சியும், சந்தோஷமும், நிறைவும் பூரணமாக இருக்கிறது தகப்பனே. கர்த்தரிடத்தில் வருகிற ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபையை தாரும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.